ஏடி முப்பாத்தா, திங்கக்கிழமை எதுவுமே இப்படி படுத்துட்டு இருக்கிற? இனி வேலைக்கு நேரமாச்சு, காப்பி கீப்பி போடு. ஏய், உன்னை தாண்டி கண்ணை திறந்து பாரு. ஏன் கண்ணை திறக்கூடாதுன்னு ஏதாவது விரதங்கிறத இருக்கியா என்ன? மாமா, இன்னைக்கு என்ன ஆளை விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் நீங்க லீவ் போடுறீங்கன்னா திங்கக்கிழமை எனக்கு லீவ் வேணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பூரா பெட்லயே தான் இருக்க போறேன். கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்கவே போறதில்ல. இன்னைக்கு நான் லீவு மாமா. லீவா? என்னடி லீவு? நீ என்ன வேலைக்கு போற? உனக்கு லீவ் கொடுக்கறதுக்கு போடி. பிள்ளைங்க 2 பேரும் பாத்ரூம் கூட சண்டை ஓட்டிட்டு இருக்கானுங்க. போய் ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புற வேலையை பாரு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, 100 கோடி கொடுத்தா கூட லீவ் அன்னைக்கு வேலை பார்க்க மாட்டா இந்த முப்பாத்தா. ஏண்டி பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சாடி உனக்கு? கண்ணை தோறடி. கண்ணை திறந்தா என் தூக்க கலைஞ்சிரும். நான் போய் இப்பதான் படுத்தனா என் கனவுல கிருத்திக் ரோஷனும் அப்படியே அமீர் கானும் டூயட் பாடுவாங்க. விஜயன் நல்லா கனவுல வருவாரு, ஜாலியா இருக்கும். நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்ன நிம்மதியா தூங்க விடுங்க. முக்கியமா காப்பி போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சிருங்க. நான் எந்திரிச்சதும் காப்பி குடிப்பேனாக்கும். செடி உப்பாத்தா, அறிவு கட்டவளே. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாம நிக்குது, புருஷங்கார வேலைக்கு போகாம நின்றுட்டு இருக்கிறான். உனக்கு என்னடி தூக்கம்? திங்கக்கிழமை எதுவும் என்ன முப்பத்த விளையாடிட்டு இருக்கிற? விளையாடிட்டு இருக்கிறேனா? யாரு? நான் விளையாடிட்டு இருக்கிறேன்? நீங்க எனக்கு மாமா பையன், உங்களை வச்சு விளையாடுறதுக்கு. தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தே நானே வருத்தப்பட்டு இருக்கிறேன். என்னை மறுபடியும் வருத்தப்பட வச்சுட்டு இருக்காதீங்க மாமா. கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. என்னது, எனக்கு அறிவு இல்லையா? அப்புறம் என்ன, நீங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் நல்லா தூங்கி எந்திரிச்சு முப்பாத்தா சிக்கன் செய்யி, முப்பாத்தா மட்டன் செய்யின்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து நல்ல மட்டனை தின்னுட்டு மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு எந்திரிச்சு வெட்டியா சுத்திட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுங்களோட போய் டீ கடையில் உட்காந்து மொக்க போடுறீங்களே, அதெல்லாம் நான் ஏன்னு கேட்குறேனா? எனக்கும் இனிமேல் இந்த வீட்டில் திங்கக்கிழமை லீவ் வேணும். முக்கியமா திங்கக்கிழமை தான் வேணும். அது ஏண்டி திங்கக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கறி மீனுன்னு வகை வகையா செஞ்சு கொடுத்து டயர்ட் ஆயிட்டேன். அதனால திங்கக்கிழமை எனக்கு ரெஸ்ட் வேணும். நீங்க போய் உங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களோ, இல்ல நீங்க வேலைக்கு அனுப்புவீங்களோ, இல்ல எல்லாரும் லீவை போட்டு தூங்குவீங்களோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. திங்கக்கிழமை ஆனா இந்த வீட்டுல நான் ஒரு வேலையை பார்க்க மாட்டேன். எனக்கு லீவு. நின்று பேசி பேசி தூக்கத்தை கலைச்சிட்டு இருக்காதீங்க. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் போய் தூங்குறேன். சரியான பைத்தியத்துக்கு வாக்கப்பட்டிருக்கிறேன் நான்.